கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Jeremiah 31 verse 4. I will build you up again and you will be rebuilt. எரேமியா 31 அதிகாரம் 4 வசனம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். No matter how long you have been broken or if you are feeling lost and hopeless, கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எவ்வளவு நொறுங்கி போன சூழ்நிலையில இருந்தாலும், இருதயம் உடைந்து போன சூழ்நிலையிலும், மிகுந்த வருத்தத்தோட கண்ணீரோட காணப்பட்டாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை இதுதான். சங்கீதத்துல 147 வசனம் இப்படி சொல்லுகிறது, He heals the broken hearted and binds up their wounds. கர்த்தர் நம்மளை கட்டுகிற தேவனாய், நம் காயங்களையும் அவர் ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு ஒரு அன்பான தேவன் அளவு. தெய்வ பிள்ளைகளை நம் கண்களை மூடி நம் ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்கு நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு அப்பா இந்த ஜெபத்துல ஜெபிக்கிறவங்கள கர்த்தாவே, ஒரு விசை கூட கர்த்தாவே ஆண்டவர், இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா விதமான நெருக்கத்திலையும், எல்லா விதமான அப்பா உடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாக என் கர்த்தர் நீர் வாக்கு பண்ணினவர் அப்பா, நீர் உண்மை உள்ள தேவனப்பா. அவங்களுடைய இருதயத்தை அப்பா எல்லா விதமான காயங்களை நீர் கட்டுகிற தேவனாய், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாக, அவங்க சூழ்நிலைகள் மாறும்படியாக இந்த நாளில இருந்து அப்பா ஒரு மாற்றத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் தருகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, we claim this verse, oh master. அப்பா, நீங்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்து, மகிமையின் மாற்றத்தை தந்து சாட்சியா நிறுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உண்மை மாத்திரம் விசுவாசிக்கிறோம்ப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.